அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நண்பர்கள் மற்றும் சகோதரிகளுக்கு என் அன்பான இனிய மாலை வணக்கம். இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு விசேஷமான மந்திரம். இந்த மந்திரத்தை கூறினால் வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனை தவிடு பொடியாகி எல்லோருக்கும் நினைச்ச நேரத்தில் எல்லாமே அந்த ஆண்டவன் அருளால், பிரபஞ்சத்தின் அருளால் அனைவருக்கும் எல்லாமே உடனே கிடைக்கும். இது அற்புதமான மந்திரம். இந்த அற்புதமான மந்திரம் பற்றி இந்த ஆஞ்சநேயர் பற்றின்னு சொல்வது, ஆஞ்சநேயர் பக்கத்தில் இருந்து எப்போதும் நம் எல்லாரையும் கவசமாக இருந்து எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்த்த உடனே ஓடி ஓடி வருவார். அந்த ராமபிரானுக்கு எப்படி ஆஞ்சநேயர் உதவியாக இருந்தாலும் அதே போல நமக்கும் இந்த ஆஞ்சநேயர் மந்திரம் மூலமாக பலவித நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. அதனால் இந்த மந்திரத்தை நீங்கள் அடிக்கடி உச்சரித்து கொண்டே இருந்தால் பலவித நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். இதோ அந்த மந்திரத்தின் மந்திரம்: ஓம் கார்த்த வீரிய ஆஞ்சநேயாய நமக. இதை தினந்தோறும் மினிமம் 108 முறையிலிருந்து 1008 வரைக்கும் படிக்கலாம். இதை படிக்க ஒரு ஏற பலவித நன்மைகள் சில நாட்களிலோ இல்லை வெகு காலமாக எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இதை படிக்கும் காலத்தில் உங்களுக்கு காப்பாக இருந்து இந்த ஆஞ்சநேயர் காப்பார். நேயர்களே, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வாயில் உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய வாட்ஸ்அப்பிலோ அல்லது சேனலிலோ வந்து அமரும். இதன் வாயிலாக நிறைய நல்ல விஷயங்களை எளிதில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய வார்த்தையை சும்மா சாதாரணமாக விளையாட்டாக குழந்தைகள் விளையாடும் போதோ அல்லது விளையாட்டாக நம்ம சிரித்து பேசும்போதோ இந்த வார்த்தையை சொல்லி பழகுங்கள். இதனால் உங்களுக்கு 100% உறுதியாக நினைத்தது நடக்கே தீரும். அந்த வார்த்தை நாளையிலிருந்து பார்த்திங்கன்னா வளர்ப்புறை ஆரம்பிக்கிறது. ஸோ வளர்ப்புறையை முன்னிட்டு அதுவும் இந்த சித்திரை மாதத்தில் உள்ள வளர்ப்புறை காரணத்தினால் பலவித நன்மைகள் எல்லோருக்கும் நடக்கட்டும். எல்லோரும் உடல் ஆரோக்கியத்துடன் நிம்மதியுடன் வாழ அந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக சில குறிப்புகளை சில தாந்திரிக வரிகளில் சொல்கிறோம். ஓம் சர்வ காரிய சாதகம் ததாஸ்து. இதுதான் அந்த மந்திரம். இதை நீங்கள் ஒயிட் பேப்பரில் பச்சை இங்கு உள்ள பெண்ணில் அல்லது நீல கலர் உள்ள பெண்ணில் எழுதி பார்க்கலாம். முடியாதவர்கள் வாயால் இந்த மந்திரத்தை எளிமையாக கூறும்போது அதுக்கான ஏறும்போது பலவித நன்மைகள் நடக்கும். அதே நேரத்தில் தனிப்பட்ட ஜாதக முறையில் அவர்களுடைய கர்ம வினைகள் போகும் நேரத்தில் இதுக்கான பலன் இரட்டிப்பு பலன் உடனே அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. எல்லோரும் நலமாக வாழணும். அந்த பிரபஞ்சத்தின் அருளால், இறைவன் அருளால் எல்லோரும் இன்பத்துடன் சுகமாக எந்த நோய் நொடி இல்லாமல் அருமையாக வாழட்டும். நன்றி. அட்சய திதியை முன்னிட்டு அனைவராலும் தங்கம் வாங்க முடியும். அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற அட்சய திதியை முன்னிட்டு அனைவராலும் தங்கம் வாங்க முடியும் என்றால் முடியுமா முடியாது என்பதை என்னால் உணர சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் தங்கத்தின் விலை பல்மடங்கு உயர்ந்து கொண்டே போகிறது. ஒரு இம்மி அளவு கூட நம்மளால் வாங்க முடியாத நேரத்தில் அதுக்கு இக்கராக சில பொருட்களை வாங்கி அந்த ஐரனுக்கு அருள் வைக்குமானால் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் உள்ளது. முதல், கடன் சுமை குறையும். 2, தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும்.
3 வியாபாரம் பெருக்கும். 4 நல்ல விஷயங்கள் பல விதத்தில் நடக்க வாய்ப்புகள் உள்ளது. இதுக்கு நம்ம பின்பற்ற வேண்டிய முதல் பொருள் மைசூர் பருப்பு. இந்த மைசூர் பருப்பினால் இந்த மைசூர் பருப்பில் கூட 2 3 ஏலக்காயும் மற்றும் கிராம்பும் மற்றும் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, இது அனைத்தும் கலந்து அந்த சிவபெருமானுக்கு அந்த கோயிலிற்கு அர்ச்சகரிடம் கொடுத்து நைவேத்தியம் படைத்து அந்த கோயில் வெளியில் வரும் பசுமாடங்களுக்கு கொடுப்பதினால் இந்த பிரச்சனையிலிருந்து நாம் வெளியே வரலாம். முதல். 2வது, தங்கத்தின் விலை ரொம்ப உயரும் காரணத்தால் அன்றே நீங்கள் தங்கம் வாங்கணும் முடியாத காரணத்தினால் நீங்கள் பண்ண வேண்டியது அதுக்கு நிகராக அன்று சுக்கிர ஓரையில் வருகின்ற அந்த நேரத்தில் கல்லுப்பை 1 கிலோ பாக்கெட்டில் வாங்கி மற்றும் சர்க்கரை 1 கிலோ மற்றும் இது இரண்டும் சேர்ந்து வாங்கி பூஜையில் வைத்து நாம் கும்பிடும்போது அடுத்த வருஷத்திற்குள்ள உங்களால் வாங்க சேமிக்க முடியும் தங்கம். 2. 3 இதுக்கு நிகராக இன்னொரு பொருள் என்பது ஒரு பூ உள்ளது. அந்த பூ எங்கு கிடைக்கும் என்பதை விட அந்த பூ கீரை விற்கிறவர்கள் அவர்களிடம் சொல்லி வைத்தால் அவரிடம் கிடைக்கலாம். இல்லை சில வீட்களில் அது பூக்கலாம். ஆக மொத்தத்தில் அந்த பூ ரொம்ப முக்கியமானது. அந்த பூ தங்கம் வாங்குவதற்கு ஈக்கரானது. நாம் தங்கம் வாங்க முடியலையே என்று கவலைப்படுவதை விட கடன் வாங்கி யாரும் தங்கம் வாங்காதீர்கள். இம்மி அளவு வாங்கினால் நம்மளால் தங்கம் வாங்க முடியாத காரணத்தினால் நீங்கள் இந்த தங்கத்துக்கு ஈராக இந்த ஒரு பூவை வாங்கலாம். இந்த பூ என்பது ஆவாரம் பூ. இந்த பூவை நீங்கள் வாங்கி அன்று சாமிக்கு போடும்போது உங்களுக்கு நிறைய நன்மைகள். இது தங்கத்துக்கு ஈடான பூ. அதனால் இந்த அட்சய திதி என்பது வருகின்ற வெள்ளிக்கிழமை வருகிறது. அந்த 10ஆம் தேதியை முன்னிட்டு வருகிறது. வெள்ளிக்கிழமை என்றாலே அது ரொம்ப விசேஷமான நாள். அன்று லக்ஷ்மியோட நாள் மற்றும் குபேர லக்ஷ்மி சேர்ந்து நீங்கள் கும்பிடும்போது பலவித நன்மைகள், பலவித கஷ்டங்கள் நம்மளை விட்டு இருந்த நம்மகிட்ட இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அனைவரும் சுபமாக வாழ்க்கையை வளரட்டும். இது பிரபஞ்சத்தின் வாயிலாக சில குறிப்புகளில் அப்பப்போது செல்கிறேன். அதனால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி வேறு ஏதாவது நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் என்றால் கமெண்டில் சொல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் வாயிலாக இந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக நானும் வளரட்டும், என்னால் நீங்களும் வளரணும், அனைவரும் நலமாக வளரணும். நட்பவி.